நீங்க உங்க மூளைக்கு ராஜா கிடையாது. நீங்க அது சொல்ற பேச்சை கேட்கிற ஒரு அடிமை. இன்னைக்கு காலையில நீங்க எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணீங்க? போனை எடுத்தீங்க. அது உங்க சாய்ஸ் கிடையாது. அது உங்க மூளையில உள்ள அந்த சீப் டோபமின் உங்களை தள்ள பண்ணியே ஒரு தவறான செயல். நீங்க ஒரு ட்ரக் அடிக்டா மாறிட்டீங்க. ஆனா உங்க ட்ரக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். இன்னைக்கு நம்ம உங்க மூளையில உள்ள அந்த சங்கிலியை கிழிச்சு எறியலாம். உலகத்துல உள்ள மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாமே உங்க மூளையில உள்ள டோபமின் சிஸ்டமை ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி உங்க அட்டென்ஷனை திருடுறாங்க. ஒரு ஆர்கிடெக்டோட மிகப்பெரிய வெல்த்தே அவனோட ஃபோக்கஸ் தான். ஃபோக்கஸ் இல்லாத மனுஷன் ஆயுதம் இல்லாத போர் வீரனுக்கு சமம். இன்னைக்கு நம்ம டோபமின் டீடாக்ஸ் பத்தி பேச போயில்ல, நம்ம டோபமின் ஆர்கிடெக்சர் பத்தி பேச போறோம். உங்க மூளையில உள்ள அந்த நியூரோ கெமிஸ்ட்ரியை எப்படி உங்க சக்சஸுக்கு ஃபியூவலா மாத்தணும்னு இந்த ரெவலேஷன்ல பார்க்கலாம். அதை தயாராக கேளுங்க. டோபமின்னா என்ன தெரியுமா? பல பேர் அதை பிளெஷர் மாலிக்யூல்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. டோபமின்னா ஆன்டிசிபேஷன் மாலிக்யூல். நீங்க ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது உங்க மூளையில ஒரு ஸ்பார்க் வரும். அதுல என்ன இருக்குமோன்னு ஒரு கியூரியாசிட்டி. அதுதான் டோபமின். இன்னைக்கு உங்க பேஸ்லைன் டோபமின் மிக அதிகமாயிருக்கு. ஏன்னா நீங்க ஹை ஸ்டிமுலேஷன் உலகத்துல வாழுறீங்க. சுகர், பான், இன்ஃபைனைட் ஸ்க்ரோலிங், வீடியோ கேம்ஸ், இது எல்லாமே உங்க மூளையில உள்ள ரிசெப்டார்ஸை கருக வைக்குது. இப்போ உங்க மூளையில உள்ள அந்த ரிவார்ட் சிஸ்டம் செத்து போயிருக்கு. அதனால தான் உங்களால ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு புக்கை படிக்க முடியல. அதனால தான் உங்களால உங்க பிசினஸ்ல டீப்பா உள்ள போக முடியல. நீங்க சீப் டோபமின்க்கு அடிமையா இருக்கும்போது உங்க ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் சுத்தமா வேலை செய்யாது. நீங்க ஒரு மிருகம் மாதிரி ரியாக்ட் தான் பண்ணுவீங்க, யோசிக்க மாட்டீங்க. ஆர்கிடெக்ட் ஃபேஸ்ல முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் டவுன் ரெகுலேஷன். உங்க ரிசெப்டார்ஸை திரும்ப சென்சிட்டிவா மாத்தணும். அப்பதான் உங்களால ஹார்ட் ஒர்க்ல பிளெஷரை பார்க்க முடியும். இது உங்க வில் பவர் மேட்டர் கிடையாது, இது உங்க பயாலஜி மேட்டர். இப்போ உங்க டெய்லி ரொட்டீனை ஆடிட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தடவை உங்க போனை திறந்து பர்பஸ் இல்லாம ஸ்க்ரோல் பண்ணீங்க? எவ்வளவு தடவை நீங்க வேலை செய்யும் போது டிஸ்ட்ராக்ட் ஆனீங்க? அது லேசினஸ் கிடையாது, அது நியூரலாஜிக்கல் பேங்க்ரப்சி. உங்க அட்டென்ஷனை நீங்க வேற யாருக்கோ ஃப்ரீயா தர்றீங்க. உங்க மூளையில உள்ள அந்த ஆடிட்டை பாருங்க. நீங்க ஒரு கன்சியூமர் கிடையாது, நீங்க தான் ஒரு ப்ராடக்ட். உங்க டைமை வச்சு வேற யாரோ மில்லியனேர் ஆகுறாங்க. நீங்க அந்த டேபிள்ல இருக்கீங்க, ஆனா நீங்க சாப்பாடு கிடையாது, நீங்க தான் இறை. உங்க ஃபோக்கஸை திருட அவங்க யூஸ் பண்ற ட்ரிக்ஸை நீங்க இப்பவாவது புரிஞ்சுக்கிறீங்களா? ஆர்கிடெக்ட் எப்படி தன்னோட டோபமினை கண்ட்ரோல் பண்ணுவான்? ஸ்டெப் 1, த 90-minute கோல்டு ஸ்டார்ட். காலையில எழுந்த உடனே 90 நிமிஷத்துக்கு உங்க போனை தொடக்கூடாது. நோ இன்டர்நெட், நோ கேஃபீன், நோ சோஷியல் அப்ரூவல். இந்த 90 நிமிஷம் தான் உங்க மூளையில உள்ள ஃபோக்கஸ் மசிலை ரீபில்ட் பண்ணும். ஸ்டெப் 2, ஹை ஃப்ரிக்ஷன் என்வாயன்மெண்ட்ஸ். உங்க அடிக்ஷன்ஸ்க்கு நடுவுல பேரியரை உருவாக்குங்க. ஃபோனை வேற ரூம்ல வைங்க, ஆப்பை டிலீட் பண்ணுங்க. ஆர்கிடெக்ட் தன்னோட என்வாயன்மெண்ட்டை அவனுக்கு சப்போர்ட்டா டிசைன் பண்ணுவான். ஸ்டெப் 3, டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ரிவார்டை போஸ்ட்போன் பண்ணுங்க. வேலை முடிச்சுதான் ரிவார்டு கிடைக்கணும். ஆர்கிடெக்ட் தன்னோட எஃபர்ட்டையே பிளெஷரா மாத்துவான். ஒர்க் இஸ் த ரிவார்ட். இதுதான் ஷேடோ மாஸ்டரோட லாஜிக். ரிசெஷன் ப்ரூஃப் வெல்த் கிரியேஷனுக்கு ஃபோக்கஸ் தான் மிகப்பெரிய ஃபியூவல். இன்னைக்கு உலகத்துல 99% பேர் டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்காங்க. நீங்க அந்த 1% ஆர்கிடெக்டா மாற உங்க டோபமின் பேஸ்லைனை லோவா வச்சிருக்கணும். லோ பேஸ்லைன்னா உங்களால சின்ன விஷயத்திலையும் மிகப்பெரிய கான்சென்ட்ரேஷனை கொண்டு வர முடியும். போரிங் திங்ஸ் பிகம் ஃபேசினேட்டிங் when you are not overstimulated. Stop being a slave to your screen. Start being the master of your neurochemistry. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இன்னும் அந்த சீப் டோபமின் அடிமையா இருந்து செத்து போக போறீங்களா? இல்ல உங்க ஃபோக்கஸை திரும்ப எடுத்து ஒரு டோபமின் ஆர்கிடெக்டா மாற போறீங்களா? ஃபோக்கஸ் இஸ் பவர் அண்ட் ஃபோக்கஸ் இஸ் a சாய்ஸ். உங்க டிஸ்ட்ராக்ஷன்
உங்க யூஸ்லெஸ் ஸ்க்ரோலிங், உங்க லோ லெவல் திங்கிங் கிழிச்சு எரிஞ்சிட்டீங்க. பில்ட் யோர் சாவரனிட்டி, பில்ட் யோர் ஃபோக்கஸ். இந்த ஷேடோ சைக்காலஜி தமிழ். See you at the top.